ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எனக்கு சிம்மன் சீக்ரெட் 5 அப்படிங்கிற ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே சிம்மன் காரில் போயிட்டுருக்கும்போது பேக் சைடில் உட்காந்து கண்ணை மூடி யோசித்து பார்த்துட்டு இருக்கான். சின்ன வயசில் நடந்தது. உங்களுக்கு 5 வயசு, அவனுக்கு 10 வயசுடா. 2 பேரும் விளாண்டுட்ருப்பீங்க. விளாண்டுட்டு இருக்கும்போது சிம்மனுக்கு உங்களனா ரொம்ப பிடிக்கும். உங்களை அவ்வளோ கேர் பண்ணி அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப பார்த்துப்பான். நீங்கன்னா போதும் அவனுக்கு. நீங்கன்னா உயிர், அந்தளவுக்கு பார்த்துப்பான். நீங்கள் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டான். காலையில் எந்திரிச்சதுலேருந்து உங்கள் கூடவே இருக்கணும்னு நினப்பான். அவனுக்கு ஸ்கூல் போயிட்டு வந்த அடுத்த செகண்ட் உங்களை தான் தேடுவோங்க கண்ணு. அந்த மாதிரி ரொம்ப பாசமாக பார்த்துப்பான். இதே மாதிரி போயிட்டுருக்கிறதுனால அப்படி ரொம்ப கேர் கொடுக்கறதுனால உங்களுக்கு சிம்மன்னா உயிர். அவன் இல்லாமல் நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் ரொம்ப கேரிங்காக இருப்பீங்க. 2 பேருமே ஒவ்வொருத்தர் மேலேயும். உங்களுக்கு நீங்கள் சின்ன பொண்ணு தான், ஏதாச்சும் உங்கள்கிட்ட சாப்பிட்றதுக்கு கொடுத்தா கூட அதை அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ஊட்டி விட்டு அவன் சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடுவீங்க. அதை யோசித்து பார்க்கும்போதே அவனுக்கு சிரிப்பு வருது. லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்ருக்கா. பார்க்கும்போதே அதுக்கப்புறம் நீங்கள் போனது அது எல்லாமே நான் இங்கேருந்து உங்கள் அப்பாவும் சிமினோட அப்பாவும் பார்ட்னர்ஷிப் போட்டு காஃபி ஷாப் நடத்திட்டுருப்பாங்கடா. அதில் உங்கள் அப்பா செம்மையாக காஃபி போடுவாங்க. அவங்களோட பேட்டர்ன் வச்சு தான் அங்கே காஃபி ஷாப் நடந்துகிட்ருக்கும். அதனால் நான் சிமினோட அப்பா நான் எல்லாமே திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன். மேனேஜ்மெண்ட் நான் பார்த்துக்கிறேன். நீ இந்த மாதிரி காஃபி போடுறதா இருக்கட்டும், மற்றபடி இது பர்சன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வேலைக்கு சேர்க்குறதும் அந்த மாதிரி விஷயங்கள் நீ பார்த்துக்கோன்னு சொல்லி தான் போட்டிருப்பாங்க. 2 பேர் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக நல்லா தான் போயிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் 2 பேர் ஃபேமிலியுமே மிடில் கிளாஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லா வந்திருப்பீங்க. அதுக்கெல்லாம் காரணமே 2 பேரோட எஃபர்ட்டு தான். உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அப்பாவோட அம்மா இறந்துருப்பாங்க இங்கே இந்தியாவில். அதனால் நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவையும் தனியாக விட முடியாது அப்படிங்கிறதுனால, உங்கள் அப்பாவை தனியாக விட முடியாது, அவரும் இங்கே வரமாட்டேன்றதுனால நான் இங்கேருந்து அப்படி அங்கே போய் இந்தியாவிலே செட்டில்டு ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் ஜிமின் அப்பா கிட்ட வாங்கிட்டு உங்கள் அப்பா இங்கே டீ ஸ்டால் ஆரம்பிச்சிருப்பாங்க. நடுவில் கொஞ்சம் ஒரே ஒரு தடவை சிமினோட அப்பா மட்டும் பார்த்துட்டு போயிருப்பார். அந்த டைமில் இங்கே நீங்கள் உங்கள் ஆச்சி இறந்துட்டாங்கன்னு சொல்லி வரும்போது அன்னைக்கு பார்த்தது தான் சிமினை. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. நீங்கள் சின்ன பொண்ணு இல்லை, 5 வயசு, அதனால் ரொம்ப இப்படி முகம்லாம் ஞாபகம் இல்லை. நிறையா விஷயங்கள் சுத்தமாகவே இப்போ உங்களுக்கு ஞாபகம் இல்லை. இப்போ உங்களுக்கு 22 ஆகுது. சிமென்க்கு ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? 27 ஆகுது. 28 பர்த்டேக்கு மேரேஜ் கம்பல்சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. சிமினுமே 10க்கு அப்புறம் 10 வயசுலேருந்து கொஞ்சம் நல்லா படித்து நல்லா வந்துட்டுருப்பான். திடீர்னு அவனோட பாதை கொஞ்சம் மாறி மாஃபியா லைனில் போயிடுறான். அதே ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைட்டாக உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் சிமினா அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் அவன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் அவன் பண்ணுற தப்புகள் எல்லாமே தெரிய அவன் மேலே ஒரு வெறுப்பு மாதிரி அப்படி தான் இருக்கீங்க. மாஃபியானாவே ஆக்சுவலி ரொம்ப பயந்துட்டு அவங்க கடத்துறது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட் நேச்சராக நீங்கள். அதனால் நீங்கள் அதை நினச்சி பயந்துட்டு சின்ன இந்த மாதிரி ஒரு லைஃப் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு விட்டுருப்பீங்க. அதோட நீங்கள் வயசாக ஆக உங்களுக்கு நீங்கள் அது எதுவுமே கண்டுட்ருக்க மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாமே மறந்துருக்கும். இப்படி ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்பில் சின்ன வயசில் இருந்துச்சு அப்படிங்கிறதே மறந்துட்டு உங்களோட லைஃப் லீட் பண்ணுறீங்க. ஆனால் சிமினுக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு நொடியுமே உங்கள் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவ்வளோ அழகாக இன்னுமே அவனுக்கு 10 வயசு இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியும்ல. திரும்ப திரும்ப நினச்சி டெய்லி அந்த மாதிரி பார்க்குற மாதிரி டெய்லி நினச்சி பார்த்துட்டு உங்களை மட்டுமே மைண்டில் வச்சு வாழ்ந்துட்டுருக்கனால அவனுக்கு ஒரு விஷயமுமே மறந்து போகலை. உங்களை சின்ன வயசுலேருந்து நீங்கள் நடந்தது பண்ணுறது எல்லாமே அவனுக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. இது கொஞ்சம் லைட்டாக அங்கே அப்பப்போ மறந்தாலுமே இன்னுமே அவனுக்கு மோஸ்ட் ஆஃப் நிறையா விஷயங்கள் ஞாபகம் இருக்குது. அவங்க வீட்டில் பேசும்போது மோஸ்ட் ஆஃப் ஒயினுக்கு இது பிடிக்கும், எது வாங்கினாலும் ஒயினுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியே தான் சொல்லிகிட்ருப்பான். உங்களுக்குன்னு தனியாக ஒரு வீடு தனியாக வாங்கி
உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் வச்சு செட் பண்ணி வச்சிட்ருக்கான். செட் பண்ணி அது கொஞ்சம் ஒர்க் வந்து போயிட்டுருக்குடா. வீட்டில் இங்கே வந்து கொஞ்சம் தூசியாக அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. கொஞ்சம் தூசியாக இருக்குது. அந்த ஒர்க் நடந்துகிட்ருக்கிறதுனால அந்த ஸ்டேட்டில் வந்து வீடு இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக 28 மேரேஜ் பண்ணணும். ஒயனை தான் பண்ணணும். போகிறோம், தூக்குறோம், வர்றோங்கிற மாதிரி. உங்களுக்கும் அந்த டைமில் வந்து ஓகே 22 ஆயிடுச்சு பொண்ணுக்கு, நம்ம வந்து இப்போ மேரேஜுக்கு பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்க்கலான்ட்டு உங்கள் அப்பா வந்து இந்தியாவில் வந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பாவும் சின்ன அப்பாவும் 2 பேர் பேசிக்கிறது அது நார்மல். இப்போ வந்து நல்லா பேசிப்பாங்க. உங்கள் அப்பாவும் சம்டைம் இங்கெல்லாம் இங்கே போவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணுறதுக்கு. சிமினோட அப்பா அம்மா வந்து இன்னும் நல்லா பெரிய லெவலுக்கு போயிருப்பாங்க. அதனால் நிறையா புது டிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறது, யூனிக்காகவே வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணி அதோட ப்ராஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போது ஒரு சாக்லேட் வந்து மேட் பண்ணி அவங்க விற்கிறாங்கன்னா அதோட ப்ராஃபிட் அதிகமாக இருந்துச்சுன்னா இது இங்கே நல்லா போகுது, கண்டிப்பாக அங்கே நல்லா போகும், நீனும் இதை பண்ணிடான்னு சொல்லி அவங்க அப்பா உங்கள் அப்பா கிட்ட சொல்ல, உங்கள் அப்பாவும் ஓகே அப்படியா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் வந்து அதை போய் கற்றுட்டு வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்தியாவில் கற்றுக்கிட்டது உங்கள் அப்பா அங்கே சொல்லி, அங்கே கொரியாவில் அவங்க கற்றுக்கிட்டது இவங்கக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து உங்கள் அப்பா போயிட்டு தான் வந்துட்டுருப்பாங்க. அப்போதைக்கு போகும்போது தான் ஆமாம் கொரியாவிலே நம்ம இருந்தோம்ல அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கும். பட் ஆனால் அதை நீங்கள் ரொம்ப எடுத்துக்க மாட்டீங்க. கொஞ்ச நாளே ஹாஸ்டல்லே உங்களை சேர்த்துருந்துருப்பாங்கடா. அதனால் உங்களுக்கு ரொம்ப அப்படியெல்லாம் அப்பா ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டில் இருந்திருக்கும். இதே மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் ஜிமினுக்கு வந்து உங்களை பார்க்கணுன்னு ஒவ்வொரு தடவையும் இந்தியா வரணும்னு நினப்பான். ஆனால் அவன் மாஃபியா லைனில் இருக்கனால ரொம்ப டைட்டாக இருக்கும். அவள் வந்து சாஃப்ட் நேச்சராக இருக்குது. ஆனால் உங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இப்போ எப்படி இருக்குது, உங்களோட கேரக்டர் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது உங்கள் அப்பா வரும்போது மெனக்கட்டு உட்காந்து என்ன ஏதுன்னு சொல்லி ஒயன் இப்படி இருக்கா என்ன ஏதுன்னு நல்லா கேட்டுட்ருப்பான். உங்கள் அப்பாவுமே ஓகே ஒயனை கேட்குறான் போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்ன வயசில் விளாண்டு தெரிஞ்சிட்டு இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வேறு. அதனால் ரொம்ப கேட்டுட்ருக்கான் போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நல்லா இருக்காப்பா இப்படி அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு சைடில் பார்த்தோன்னா கொஞ்சம் தூரத்து சொந்த மாதிரி தான் அவங்க 2 பேருக்குமே அந்த மாதிரி இருந்திருக்கும். அதோட உங்கள் அப்பா கேட்டுட்டு ஓகே இந்த தடவை தான் நான் பொண்ணு பார்க்கலான்னு இருக்கேன், பையன் பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களோட அப்பா வந்து அவருக்கு ஒயின் சிமின் கிட்ட சொல்லிடுறாங்கடா. சிமினோட அம்மாவுமே நானுமே வேணிதான் சிமினுக்கு வந்து பொண்ணு பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கேன்னா அப்படின்ட்டுருப்பாங்க. ஓ அப்படியா சூப்பர் அப்படின்ட்டுருப்பாங்க. சொன்னதும் சிமின் வந்து கண்ணை காட்டுறான், ஒயினை வந்து கேளுங்க அப்படிங்கிற மாதிரி. உங்கள் அப்பா கிட்ட வந்து சரி கேட்கலாம், இப்போ வந்து உங்கள் அப்பா அங்கே போயிருக்காங்க, அதனால் கேட்கவும் அந்த மாதிரி சிமினுக்கு ஒயனை கொடுக்கலாம்லன்னு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சிமினோட அம்மா. ஆனால் அதுக்கு உங்கள் அப்பா வந்து அவள் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சராக இருக்காப்பா, சின்ன விஷயம் ஏதாச்சும் ஒன்று குட்டியாக நடந்தாலே அவ்வளோ அழுறா, ரொம்ப சாஃப்டாக இருக்கா, இங்கே ஏதாச்சும் ஒரு சண்டை நடந்துச்சுனாவே அது ரொம்ப அழுதுருவா, ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கா, பயந்த சுபாவமாக ரொம்ப இருக்கா அவள் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சின்ன அதெல்லாம் ரசித்து கேட்டுட்டு இருந்துட்டு ஓ அப்படியா கண்டிப்பாக என்னை வந்து அவளுக்கு பிடிக்கும், அப்படி இல்லைனாலும் நான் பிடிக்க வச்சுருவேன் அங்கிள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அம்மா கிட்டே கேட்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி பட்டுன்னு சொல்லிடுறான். சொன்னதும் அவங்களுக்கு உங்கள் அப்பாவுக்குன்னா ஷாக்காக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டோட பையன் சுற்றி நம்ம ரிலேட்டிவும் வேறு, இவனுக்கு கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும், ஆனால் நம்ம பொண்ணு வந்து சரியில்லையே, ரொம்ப குட்டி குட்டி விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டுறா. இங்கே வந்து இவன்கிட்ட இருந்தால் மாஃபியா வேறு, மாஃபியாங்கிறது அவங்க அப்பா நல்லாவே தெரியும். அவங்க அப்பா கொஞ்சம் வயசுலேயே சொல்லியிருந்துருப்பாங்க, இந்த மாதிரி அவன் பண்ணியிருப்பான், இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படிங்கிறது ஒவ்வொரு தடவை போகும்போது உங்கள்கிட்டே சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு வரைக்கும் தெரியும். ஆனால் அது வந்து சிமினுக்கு தெரியாது. பரவாயில்ல நம்ம பிஸ்னஸ் மேனுன்னு சொல்லிக்கலாங்கிற மாதிரி. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாமா போய் சொல்லியிருந்தாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நான் என் ஒயனை வந்து கம்பல்சரி நல்லா பார்த்துப்பேன், அதிலே கண்டிப்பாக விழுந்துருவா அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கா. நீங்களுமே அதே தான். சிம்மன் வந்து இந்த மாதிரி கேட்குறா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா அங்கேருந்து வர்றாங்க, யோசிச்சுட்டே வர்றாங்க, என்ன சொல்ல போகிறாளோ என்ன, அங்கே போனால் நல்லா தான் இருப்பாள், இருந்தாலும் மாஃபியாவுக்கு வந்து கட்டி வைக்கிறதுக்கு நம்ம சொன்னோன்னா கம்பல்சரி கேட்பா நம்ம பொண்ணு, நமக்கே நல்லா தெரியும், நம்ம சொல்கிற பையனை தான் கட்டுவா,
ஏன்னா அப்படி இருக்க பொண்ணுக்கு நம்மளும் அவள் என்ன நினைக்கிறாளோ அதுக்கேற்ற மாதிரி தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ஒரு டபுள் மைண்டட்லேயே அங்கேருந்து வந்துட்டுருக்காரு. வந்தது நீங்கள் அப்போ தான் ஃபுல்லாக காலேஜ் முடிச்சு கிராஜுவேஷன் முடிச்சு இங்கே வந்து காலேஜ் முடிச்சுட்டு வருவீங்க. ஃபுல்லாக வெக்கேட் பண்ணிவிட்டு ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடுறீங்கடா 22ல். அப்போ 5 இயர் முடிச்சுட்டு இங்கே வந்ததும் உங்கள் அப்பா பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்க உங்களுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா சொல்கிறாங்க பொண்ணு பார்க்க வர்றாங்கடா உன்னை அப்படின்ற மாதிரி. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், இங்கே உங்கள் அம்மாவோட கொஞ்சம் ரிலேட்டிவ் அந்த சைடில் வந்து பொண்ணு பார்க்க வர்றாங்க. உங்கள் அப்பா கிட்ட சொல்லணும், உங்கள் அப்பாவும் இன்றைக்கி வந்துடுவாங்க. எப்படி நான் சொன்னால் உங்கள் அப்பா வந்து கண்டிப்பாக கேட்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா இங்கே தனியாக ரூட் போட்டுட்ருக்காங்க. அவங்க அம்மாவோட அண்ணா பையனை. ஆனால் அவனுக்கு சுத்தமாக உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப ட்ரிங்க்ஸ் அடிக்டடாக இருப்பான். சுத்தமாக அந்த மாதிரி காசெல்லாம் நிறையா தேவையில்லாமல் அந்த கேம்லிங் மாதிரி அதிலலாம் விட்டுறது அந்த மாதிரிலாம் ரொம்ப பண்ணிகிட்ருப்பான். இருந்தாலும் ஆனால் ரிச்சு. அதனால அவங்க அம்மா ஓகே பையன் எப்படி இருந்தாலும் போனால் கல்யாணம் பண்ணால் சரியாயிடுவான். நம்ம அண்ணன் பையன் வேறு, நம்மளை விட்டால் வேறு யார் பொண்ணு கொடுப்பாங்கிற மாதிரி உங்களோட லைஃப்பை வந்து பணைய வைக்கிறதுக்காக பார்க்குறாங்க. ஆனால் உங்களுக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. உங்ககிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி ஓகே தானே அவன் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஷாக் ஆகுது. அம்மா அப்படின்றம்மா அப்படின்றீங்க சொல்லவும் உங்கள் அம்மாவுக்கு ஷாக்காகவும் இருக்குது. ஒரு வேண்டான்றாலேன்னு லைட்டாக டென்ஷனும் ஆகுறாங்க. சொல்லிட்டு வேணாம்மா ஃபர்ஸ்ட் நான் ஒன்று சொல்லி நீ வேண்டான்னு சொல்லியிருக்க வேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னடா அம்மா கேட்டுட்டு நம்ம வந்து இப்படி சொல்கிற மாதிரியான சுச்சுவேஷன் கடவுள் நம்மளை வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி. ஆனாலும் நம்மளோட லைஃப் இல்லை, நீ லைஃப் லாங் அவன் கூட இருக்கணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சமாவது ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு தெளிவாக பரவாயில்ல சொல்லிடுவோன்னு சொல்லி இருந்திருக்கீங்க. சொல்லி அந்த பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்கும்போதே ஏன்னா கரெக்டாக அவங்க அப்பா வர்றாங்க. என்ன வயன் அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா இந்த மாதிரி இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லி இப்போதைக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. உங்கள் அப்பா கத்துறாங்க, ஒரு நல்ல பையனை பார்ப்பியா, என்ன இது அண்ணன் பையனோட வாழ்க்கைக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து நீ பணம் வைக்கிறதுக்காக பார்த்துட்ருக்க, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உங்கள் அப்பா ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருப்பாங்க உங்கள் அம்மா உங்களுக்கு. இப்போதைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்கல்ல அதனால எல்லாம் எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்த்து தூக்கி போட்டு இது மாதிரியெல்லாம் சீப்பாக அப்படியெல்லாம் பொண்ணுன்னு இல்லை, என் பொண்ணுக்கு வந்து நல்ல மாப்பிள்ளையை நான் பார்த்துருக்கேன் அப்படின்றாங்க. உங்களுக்கு ஷாக்கு, என்னடா இப்போ தான் அம்மா கிட்ட அதை தப்பிச்சு திரும்ப அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி. ஆனால் உங்கள் அப்பாவை வந்து பேசுகிறதுக்கு உங்களுக்கு சுத்தமாக தைரியமும் இல்லை, உங்களுக்கு விருப்பமும் சுத்தமாக இல்லை. அப்பா யாரை சொல்கிறாங்களோ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கீங்க. சிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. லைட்டாக காதில் விழுந்தோடனே உங்களுக்கு கண்ணும் வைடாகுது. என்ன சிம்மினா மாஃபியாவில் இருக்கான்னு சொன்னாங்க, எப்படி நமக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் திக்கி திணறி நீங்களாக பேசிக்கிட்டு உங்கள் அப்பா கிட்ட போய் பா கொஞ்சம் பேசணும்ப்பா அப்படின்னு. என்னடா பேசணும் சொல்லு, என்ன பேசணும் அப்படின்றாங்க. இல்லை ஒன்றும் இல்லைப்பா. என்னடா என்னன்னு சொல்லு அப்படின்றாங்க. லட்சுமின்னு எனக்கு கரெக்டாக இருப்பான்னு தோணுதா அப்படின்னு கேட்கவும் பாவமாக ஃபேஸை வச்சுட்டு பப்பி ஃபேஸை வச்சுட்டு கேட்கவும் கண்ணை நல்லா சிமிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து சிம்மன் வர்றான். சிம்மன் வந்து உங்கள் அப்பா கூட வந்திருப்பான். ஆனால் சரி இப்போதைக்கு வேண்டாம், எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது, நான் கொஞ்சம் லேட்டாக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒர்க்கும் இருந்திருக்காது. போய் கொஞ்சம் சொல்லி உங்கள் மைண்டில் போட்டு வைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு, ஆனால் தனியாக வந்து ஒரு ரூம் பிடிச்சிருந்துருப்பான். கொஞ்சம் பெரிய சிட்டிஸ் மாதிரியான ஒரு இடத்துல தான் பிடிச்சி கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா சூப்பராக அங்கேருந்து வந்துட்டுருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்க போகிறோம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வயனை கண்டிப்பாக நம்ம நல்லா இருக்கணுங்கிற மாதிரி. சும்மாவே சார் வந்து செம்ம ஹேண்ட்ஸம் பாய், ஹேண்ட்ஸம் மேன். இன்னும் கொஞ்சம் கழுகு சேர்க்குற மாதிரி மேக்கப்லாம் போட்டுட்டு வந்திருக்காரு. அவள் வரும்போதே உங்களுக்கு பார்த்தோன்னே பார்த்துட்ருக்கீங்க. கை வந்து சும்மா அப்படி கட்டிட்டு ஒரு கை மட்டும் வாய்க்கிட்ட அப்படி வச்சு இந்த கை வந்து லைட்டாக அப்படி கடிச்சிக்கிட்டே பார்த்துட்ருக்கீங்க.
இவரா நல்லா இருக்காரு சிம்மினா இது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் அவருக்கு அவன் மாஃபியா பார்க்க க்யூட்டாக இருக்கானா அவன் மாஃபியா அப்படின்ற மாதிரி. பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டிக்கலாம், மாஃபியாவாக இருந்தால் என்ன சின்ன அழகா இருக்க கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு மைண்டு சொல்லுது. நீங்கள் சும்மா இரு, நீ பாட்டுக்கு அவளை குழப்பி விடாத அப்படின்ற மாதிரி 2 மைண்டும் உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு பெரிய போரே நடந்துகிட்ருக்கு. நீங்கள் சரி அசால்ட்டா சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. அதோட ஓகே அப்போ பொண்ணுக்கும் ஓகே போல் மேரேஜுக்கு சரின்னு சொல்லிவிட்டு அதுவும் ஹாப்பியாக சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மேரேஜுக்கு நீ டேட் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேரேஜ் டேட்டும் பக்கத்தில் வரப்போகுது. இது சிம்மினை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். நீங்கள் உள்ளே ஓடி போயிடுவீங்க. உள்ளே போகும்போதே உள்ளே போயிட்டு லைட்டாக தலையை மட்டும் வெளியில் விட்டு பார்த்துட்டுருப்பீங்க. ஒரே ஒரு ஃப்ளோர் தாண்டா அவங்க வீடு, அதில் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும். அதில் கிச்சனுக்கு கொஞ்சம் ஒரு 2 பெட்ரூம் தள்ளி வந்து உங்கள் ரூம் ஓகேவா. அங்கேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கரெக்டாக உங்கள் ஹால் மட்டும் தெரியும். அது நான் அங்கே 2 பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் தலை தெரியவும் சிம்முன்னு பார்த்து பேசிகிட்டு இருந்துட்டு பார்த்ததுமே மயங்கிட்டாடா அப்படின்ற மாதிரி வந்த வேலை முடிஞ்சுன்னு சொல்லிவிட்டு ஓகே சொல்லிட்டேன். அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க அப்போ சிம்மினாவது ஓகேவான்னு. ஓகேம்மா அப்படிங்கவும் உங்கள் அம்மாவுக்கும் சந்தோஷம் தான். சிம்மினும் தெரிஞ்ச பையன், யாருக்கோ ஒருத்தர் கொடுக்குறதுக்கு தெரிஞ்ச பையன் அப்படின்ட்டு. இருந்தாலும் மாஃபியாங்கிறது உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக உங்கள் அம்மா வந்து சரின்னு சொல்லிடுறாங்க. டேட்டும் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து அவங்க அப்பாவும் சொல்லி தான் அனுப்பிச்சிருந்துருப்பாங்க. இந்த ஒரு 3 டேட் இருக்குடா, அந்த 3 டேட்டில் ஏதாவது ஒன்று வந்து ஒயினுக்கு வந்து எந்த டேட் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதுலேயே ஒரு இது வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து மேரேஜ் வந்து வைக்கிற மாதிரி, 1 வீக்கில் ஒன்று 2 வீக்ஸில் ஒன்று அப்புறம் 6 மந்த்துக்கு அப்புறம் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 2nd வீக்லேயே வச்சுக்கலாம் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் இங்கேருந்து வெளியே தலை நீட்டி சிம்மனை சுத்தமாக ஃபுல்லாக சைட் அடிச்சுட்டே இருக்கிறது தான் வேலை. கடைசியில் அதோடு முடிச்சுட்டு சரி பாயன்னு சொல்லிட்டு சும்மா கண்ணை மட்டும் காட்டிட்டு அதோட சிம்மன் வீட்டுக்கு போயிடுவான். நான் இங்கே போயிட்டு அதோட நான் இப்போ திரும்ப நான் ஈவினிங் கிளம்பணும், எனக்கு கொஞ்சம் ஒர்க் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போகிறேன். அப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் வந்து நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு அவனோடது வச்சுட்டு, ஏன்னா டக்குன்னு வேணால் கொஞ்சம் உங்ககிட்ட கேட்குற மாதிரி கேட்டுட்டு நம்ம பேசிக்கலாம். பேசிவிட்டு அப்போ தான் ஒரு 1 வீக் பேசணுன்னா தான் அவன் மேரேஜ்க்கு வந்து கொஞ்சமாவது பயப்படாமல் இருப்பா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பான். ஓகேன்ட்டு எல்லாமே நல்லபடியாக போகும். கல்யாணத்துக்கும் எல்லாமே உங்கள் வீட்லேயும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பாங்க. நல்ல மேரேஜுக்கு ஒர்க் நடந்துகிட்ருக்கும், அவன் வீட்லேயும் நடந்துகிட்ருக்கும். கடைசியில் பார்த்தா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு மிஷின் போயிருக்கும்போது ரொம்ப அடிபட்டிருக்கும். அடிபட்டு இறந்து போகிற ஸ்டேஜில் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ரொம்ப வெண்டிலேட்டர்லாம் இருக்க மாதிரி இருந்து அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் ஆயிருந்திருக்கும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிறதுக்கு. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே அவனோட அந்த வீடியோஸ் எல்லாம் வரும், எப்படி சண்டை போட்டாங்க என்ன ஏதுன்றது எல்லாமே. ஒரு மால் மாதிரியான இடத்துக்கு தான் போயிருந்திருப்பாங்க. போவோம் அது லைவ் மாதிரி வந்து ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் அழிச்சிருப்பாங்க. அந்த இப்போ யூடியூப்லேயுமே ஒரு வீடியோஸ் வந்துச்சுன்னா பணம் கொடுத்து அழிச்சிருவாங்கள்ல, அந்த மாதிரி அழிச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னா உங்களுக்கு சுத்தமாக எக்காரணத்துக்காகவும் சிம்மன் வந்து மேரேஜ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்னடா இப்போ தான் சரி ஓகேன்ற மாதிரி இருந்தோம், அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிம்மன் ரொம்ப பிடிச்சும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து அவன் இந்த மாதிரி தான் நமக்கு லைஃப் லாங் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்றதுல வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அவங்க வீட்டிலேருந்து ஒரு 2 மந்த்ஸை கொஞ்சம் சரியானோன்னா ஓகே 6 மந்த்ஸில் இருந்துச்சுல்ல அந்த டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஒரு மாதம் போகுது. ஆனால் நீங்கள் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்டப்பானாக இருக்கீங்க. அந்த 1 மந்த்துக்குள்ளே வந்து இன்னொரு வீடியோவும் ஒன்று லீக் ஆகிருக்கும். இவன் வந்து குடிச்சிட்டு ஒரு பொண்ணு கூட வந்து ஒரு ரூமுக்கு வந்து போகிற மாதிரி. ஆனால் ஆக்சுவலி வந்து அவனை அன்னைக்கு கொல்றதுக்காக மர்டர் பண்ணுறதுக்காக சரக்கில் வந்து கொஞ்சம் மயக்க மருந்து மாதிரி ஊற்றி அதுவும் கொஞ்சம் போட்டு கொடுத்து ஒரே ஒரு
கிளாஸ்லேயே அவனுக்கு மயக்கம் வர்ற மாதிரி போனால் கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த பொண்ணு போய் அந்த பொண்ணு டாக்டராக இருப்பா போய் இன்ஜெக்ஷன் போட்டு அவனை கொன்றுணும் அந்த மாதிரி ஒரு ஏன்னா அவன் ரொம்ப வளர்ந்து வந்துகிட்டே இருப்பாள். இப்போதைக்கு இருக்கிறதுல அங்கேயே ஒரு சின்ன வயசுலேயே ஒரு 27 தான் இப்போ ஆகுது. 27 நடந்துகிட்ருக்க ஒரு பையன் வந்து பெரிய மாஃபியா வேர்ல்டுக்கு கிங் ஆகிற மாதிரி வந்துட்டுருக்கா அப்படின்றதுனால எப்படி முன்னாடி இருக்க பெரியவங்க அவங்கெல்லாம் எப்படி விடுவாங்க, அதனால் கொல்றதுக்காக அப்படி பண்ணியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு வீடியோ கொல்றதுக்காக தான் அது டிசைட் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து தப்பிச்சு தான் ஒரு 2 டேஸில் தான் அந்த பெரிய இது வந்து நடந்திருக்கும். அதில் டேட்டு டைமு எல்லாத்தோடையும் வந்து அவன் அந்த ரூமுக்கு போன வீடியோ மட்டும் இருந்திருக்கும். கரெக்டாக ரூமுக்கு போனதுமே இந்த பொண்ணை வெளியிலேருந்து கதவை தட்டியிருந்திருப்பாங்க. தட்டவும் அந்த பொண்ணு பயந்துட்டு வேறு வழியில் ஓடிட்டுருப்பா. கதவை ஓப்பன் பண்ணலங்கவும் சிமினோட பாடி கார்டு வந்து உடச்சி உள்ளே போய் சிம்னை காப்பாற்றிருந்துருப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் அந்த ஒரு மயக்கம் அந்த மாதிரி ஒரு 1 வீக் வந்து கொஞ்சம் ரொம்ப பாடி வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காது. அதனால தான் அந்த வீக்லேயே அவனை செஞ்சிடணும் அப்படிங்கிறதுனால கொல்றதுக்காக முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த சண்டையும் நடந்திருக்கும். அதனால தான் அவனுக்குமே இவ்வளோ பெரிய காயம் நடந்து இல்லைன்னா சிம்மினை யார் பக்கத்தில் வந்து சிம்மின் பக்கத்தில் யார் நிற்க முடியும், அந்த மாதிரி இது தாண்டா நடந்திருந்திருக்கு. ஓகே, இப்போ நமக்கே இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது, நம்ம சொல்லி இப்போ மேரேஜுன்னு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவளுக்கும் வந்து பிரச்சனை கன்ஃபார்ம். அதுவும் நமக்குனாலும் கூட பரவாயில்ல தாங்கலான்னு அவளுக்காகனா நான் இருந்தும் வேஸ்ட்டு. அவளை வந்து இந்த உலகத்துக்கு தெரிகிற மாதிரி கண்டிப்பாக மேரேஜ் பண்ணக்கூடாதுங்கிறதுல வந்து ஸ்டபனாக இருக்கா. அவங்க அம்மாக்கிட்டேயுமே சொல்லியிருந்திருப்பா, இந்த மாதிரி இல்லைம்மா எல்லோரும் தெரிஞ்சலாம் வேணாம், சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணி நான் இங்கேருந்து இந்தியாவுக்கு போகணுன்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்துடுறேன், கூட்டிகிட்டு அவள் வீட்டில் இங்கேயே இருக்கட்டும், மேரேஜ் ஆகலைங்கிற மாதிரி வெளியில் தெரியட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து கேட்கணும்னு தோணுது, இந்த மாதிரி டேட்டு டைம்னா அவன் வந்துட்டு போனதுக்கு அதுக்கடுத்து ஒரு 1 வீக்கில் தான் அந்த மாதிரி அந்த ரூம் போனேன். அந்த இது எல்லாமே டேட் வித் டைமோட ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு அதை பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்துட்டு போய் இப்படி இருக்காரு, நம்மளை பார்த்துட்டு போய் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி. என்ன நடந்துச்சுன்னா ஆக்சுவலி உங்களுக்கு தெரியாது, அவன் போயிருக்கான், தப்பு பண்ணிட்டான், அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. அதனால நீங்கள் ரொம்ப கொஞ்சம் யாருக்காக இருந்தாலும் வெக்ஸாக இருக்கும் தானே, ரொம்ப கோவமாக வரும். ரொம்ப சாஃப்டான கேரக்டர் ஆனாலுமே எடுத்து போட்டு உடைக்கிற மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அது கூட க்யூட்டாக பண்ணி தலைகாணிலாம் தூக்கி போடுறதா இருக்கட்டும், பெட்லாம் கலைச்சி விட்றது எல்லாமே இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்குமே நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த 1 வீக் வந்து ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அவனை பற்றி நினச்சிட்ருக்கோம். நீ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அவனை நினச்சிட்டோம், ஆனால் இப்போ திரும்ப அப்படி நினைக்கணும்னு நினச்சா நமக்கு சுத்தமாக முடியலை. இன்னொரு பையன் நினைக்கவும் முடியலை, இப்போனையும் நம்மளால் அக்செப்ட் பண்ணவும் முடியாது, சுத்தமாக பிடிக்கல, அருவருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி. என்ன நடந்துச்சுனே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு நினச்சிட்ருக்கீங்க. நினச்சிட்டு அழுதுட்டு உங்கள் அம்மாவுக்கு வந்து உனக்கு ஃபஸ்ட்டு வந்து என் அண்ணா பையனை பிடிக்கல அப்படிங்கவும் தான் நான் எதுவுமே நான் சொல்லலை. நீ சிம்மினை பார்த்ததும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நம்ம பொண்ணோட லைஃப் வந்து ரொம்ப முக்கியம், அவளுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஓகேன்னே சொன்னேன். ஆனால் நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வயன், ஏன் வயன் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஐயோ நம்மளால் நம்ம அம்மாவும் கஷ்டப்படுறாங்களேங்கிற மாதிரி. உங்கள் அம்மாவும் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, நீங்களும் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. ஒரு இப்போது இத்தனை மாதங்களாக உங்களோட கேரக்டர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது, அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே அப்படி இருக்குது. ஆனால் கொஞ்சமாச்சும் லைட்டாக பேசுவீங்க, ஆனால் இப்போ அதுவுமே கிடையாது. யாரை பார்த்தாலும் அவங்கள பார்ப்பீங்க, அது மட்டும்தான். ஆனால் மைண்டு வேறு எங்கேயோ இருக்கும். அது அவங்களுக்கே அப்பட்டமாக எதிரில் இருக்கிறவங்களுக்கே அப்பட்டமாக தெரிகிற மாதிரி அந்தளவுக்கு அப்படி இருக்கீங்க. அதனால் யாருமே உங்ககிட்ட ரொம்ப அப்படி பேச்சும் வச்சுக்கல. பாவம் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கா அப்படின்ற மாதிரி, மேரேஜ் நின்ற அந்த ஒரு இதில் இருக்கான்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி தான் செய்கிற மாதிரி பண்ணியிருந்துருப்பாங்க. இங்கே அங்கேயும் சொல்லியிருந்துருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஆனதும் தான் ஓகே, இதுக்கு மேலே அது இப்படி பண்ணிட்டா இவன் நமக்கு வேண்டாம் அப்படின்றதுல ஸ்டப்பனாக இருக்குங்க. இருந்தாலும் மைண்டு வேண்டாங்குது, மனசு வேணும்னு சொல்லுது, வேண்டாம்னு சொல்லுது. அப்புறம்
இனிமேல் நமக்கு வேண்டான்றதை கரெக்டாக முடிவு எடுத்துகிட்டு இல்லைம்மா எனக்கு வேறு அலைன்ஸ் வந்து பாருங்கன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு கதவை திறந்துட்டு உங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க, நீங்கள் சொல்கிறீங்க என்ன சொல்கிற வயன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா எனக்கு வேண்டாம், எனக்கு வேறு அலைன்ஸ் பாருங்கள் அப்படின்றீங்க. ஏண்டா இப்படி டக்குன்னு சொல்கிற, இப்போ உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி. எப்படிம்மா பிடிக்கலையான்னு கேட்குறீங்க, என்னால் முடியலம்மான்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. அவங்க அம்மாவுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு சரி வயன் உனக்கு வேண்டாம்னா வேணாண்டா விடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ரொம்ப சமாதானப்படுத்துகிறாங்க. எனக்கு வேறு அலைன்ஸ் பாருங்கம்மா, எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, எனக்கு இப்போதைக்கு எனக்கு இதே நினச்சி எனக்கு என்னையை பார்த்தாலே பயமாக இருக்குமா, எனக்கு வேணாம்மா, எனக்கு என்னால் இப்படி இருக்க முடியலம்மா, என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியலம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி அழுது கத்திகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கும் உங்களோட ஸ்டேட் வந்து புரியுது. உங்கள் அப்பா வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. ஓகே நம்ம பொண்ணுக்கு வந்து வேண்டான்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கால் பண்ணி சிம்னோட அப்பாக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருந்துருப்பாங்க. உங்கள் அப்பாவும் அப்படியாடா சரி அப்போ சிம்மின்கிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சிம்மின் விடுவானான்னு தெரியலையேடா அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சரி அப்போ மேரேஜ் வரைக்கும் வந்து இப்போ நான் ஒரு பையனை பார்த்து வயனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், ஆனால் அது வரைக்கும் வந்து அவனுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. சிம்மினுக்கு வந்து இப்போ உங்களுக்கும் சிம்மினுக்கும் மட்டும்தான் மேரேஜ் அப்படின்ற மாதிரி சிம்மின் நினச்சிட்ருக்கான். ஆனால் உங்களுக்கு வந்து இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி வேறு பையனை பார்க்க சொல்லிட்டீங்க. உங்கள் அப்பாவும் வேறு பையன் பார்த்துட்ருக்காங்க. அது மாஃபியாவில் எல்லா பக்கமும் காது இருக்கும். அதனால் நியூஸ் வந்துருச்சு, என்னப்பா இப்படி நடந்துட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கிட்ட வந்து கேட்குறான். அவங்க அப்பாவும் ஆமாண்டா ஒயனோட அப்பா வந்து சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு இதை போய் கெடுத்து விடாத, ஒயன் மேலே உனக்கு லவ் இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி சொன்னால் நான் அப்படி கேட்டு வீட்டில் இருந்துருவேன் நினச்சிட்ருக்கீங்களா, என்னன்னாலும் அவன் எனக்கு மட்டும்தான்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அங்கேருந்து கொஞ்சம் நல்லா இப்போ இம்ப்ரூவ் ஆகிடுறான். ஒரு 4 மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து இங்கே வந்துடுறா. இந்தியா வந்து அதுக்குள்ளே நீங்களும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. கொஞ்சம் இப்போ தான் வேறு அலைன்ஸ் பார்க்க சொன்னதும் உங்களுக்கு மனசு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதோட இங்கே வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லாமே பார்த்து அந்த பொண்ணோட விருப்பமும் கேட்பாங்கல்ல, இவள் எப்படியும் இல்லைன்னா சொல்லுவாள், அதனால் கம்பல்சரி மிரட்டியாச்சும் இவ்வளோ நம்ம ஓகேன்னு சொல்ல வச்சிடணும் அப்படின்ற மாதிரி அங்கே இவங்க அப்பாவும் வர சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பா வேண்டாம் விடுடா விடு விடு, அவளோட லைஃபு பாவம் நல்லா இருக்கட்டும் விடு அப்படின்னு, என் கூட இருந்தால் மட்டும்தான் அவள் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாவம் மாதிரி சொல்லியிருக்கா. அவங்க அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு பக்கம் ஃப்ரெண்டு, ஒரு பக்கம் பெத்த பையன், இன்னொரு பக்கம் வயனு நம்ம பொண்ணு மாதிரி நினச்ச பொண்ணு, எல்லாத்தையும் நினச்சி அவருக்கு மண்டே வெடிக்குது. அதோட இங்கே வந்த அன்னைக்கு இறங்குனதுமே காட்ஸோடு வந்து உங்களை தூக்க வர்றான். உள்ளே வந்தோடனே என்னமோ நிறையா ஃபுட் ஸ்டெப் கேட்குற மாதிரி இருக்கேன்ட்டு மெதுவாக இருந்துருச்சு, நம்ம வீட்டுக்கு யார் வர போகிறா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்போதான் வெளியில் வர்றீங்க. பார்த்தா கரெக்டாக ரூம் வாசலுக்கு முன்னாடியே நிற்கிறான். சொல்லிவிட்டு எப்படி இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. சரி ரொம்ப முடியலைன்னாங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு இருந்தாலும் அங்கங்கே லைட்டாக அந்த காயங்கள் அங்கங்கே இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு காயங்கள் எல்லாத்தையும் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, அதையும் அவன் நோட் பண்ணுறான். சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் டக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அப்போ தான் அந்த ரூம் அந்த மேட்டர் வந்து திரும்பவும் பிரெயினுக்கு வந்ததும் பிரெயின் சொல்லுது, ஐயோ வேண்டாம் வேண்டான்னு சொல்லிடு, அவன் என்ன சொன்னானாலும் மடங்கிறாத அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே நினச்சிட்டு எதுவுமே சொல்லாமல் டோர் வந்து லாக் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி லாக் பண்ண போகிறீங்க. டக்குன்னு அவன் காலை வச்சு ஒரு லைட்டாக நடுவில் காலை வச்சு தள்ளுறான். ஃபோர்ஸில் நீங்களே பின்னாடி போயிட்டுருக்கீங்க. ரொம்ப ஃபோர்ஸில் அவன் தள்ளவும் அதோட பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் போங்கன்னு சொல்லிட்டு கையை லைட்டாக வச்சுட்டு உள்ளே வர்றான். உள்ளே வந்துட்டு என்ன நைட் ட்ரெஸ்ஸில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி உனக்கு மேரேஜ்மா வா அப்படின்னு சொல்லுவான். உங்களுக்கு எனக்கு மேரேஜா அப்படின்ற மாதிரி இருக்குது, எனக்கு இன்னும் எங்கள் அப்பா பையன் பார்க்கல அப்படின்ற சொல்லிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு
கூப்பிடுறான். சாரீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை கட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கன்னா இல்லை என்னால் கண்டிப்பாக முடியாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருது அவனை தான் சொல்கிறான்னு. இப்போ நீ வர முடியாதுன்னு சொன்னனாலோ இல்லை அங்கே வந்து இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுற இடத்துல உன்னோட விருப்பம் கேட்பாங்க, என்னால் முடியாதுன்னு சொன்னினாலும் அம்மாவும் அப்பாவும் உயிரோடு இருக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லிவிட்டு அவனுக்கே கஷ்டமாக இருக்குது, நம்ம எப்படிலாம் மேரேஜ் பண்ணணும்னு நினச்சோம், அவன் இப்படி பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறான். இருந்தாலும் ஓகே வேறு வழி இல்லை நமக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சரி சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் அழுகுறீங்க, ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி. அவன் நீ பண்ணுறியா இல்லை நான் உனக்கு இப்போ சேஞ்ச் பண்ணி விடவா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். இல்லை இல்லை நானே சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. உள்ளே இருக்க போய் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து கதவை தட்டினா நீங்கள் அப்படியே உட்காந்து டோர் லாக் பண்ணியிருப்பீங்க. திரும்ப வந்து ஓப்பன் பண்ணுன்னு ரொம்ப ஃபோர்ஸாக தட்டவும் கதவை உடஞ்சிடாமன்னு நீங்கள் போய் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே அழுது ஃபேஸ்லாம் அப்படி ரெட்டிஷாக இருக்குது. வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கன்னத்தை தொட வர்றா. நீங்கள் முகத்தை திருப்பிக்கிறீங்க. அதை பார்த்தோன்னே அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுறான். அதோட முகத்தை திருப்புறேன்னு சொல்லிட்டு, அதுவும் நம்ம லவ் பண்ணுற பொண்ணு எப்படி இவளை வச்சுருக்கோம், ஆனால் இப்படி திருப்புறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப அவனே அழுத்துருவோம் போல். அந்தளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. டக்குன்னு டோரை லாக் பண்ணணுன்னு உங்களுக்கு பக்குன்னு இருக்குது. என்னடா அப்படின்ற மாதிரி. உங்கள் அம்மா அப்பாவுமே அங்கே தனியாக அவங்க ரூமில் உட்கார வச்சுருந்துருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வயநாட்டு பேசவும் விடலை அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா அப்பாவுக்கு பதட்டமாகுது. ஆனால் உங்கள் அப்பாவுக்கும் தெரியும் கண்டிப்பாக ஒயின் வேணுங்கிறதுனால தான் இப்படி பண்ணிகிட்டு இருப்பான். கண்டிப்பாக இவன் கூட்டு போனாலும் ஒயின் நல்லா பார்த்துப்பான்றதுனால உங்கள் அப்பா கூட ரொம்ப அந்தளவுக்கு இல்லை, இருந்தாலும் இப்படி பண்ணுறானே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா பொண்ணு இல்லை, என்னன்னாலும் நான் பெற்ற பொண்ணு எப்படி மனசு வரும். அந்த மாதிரி அவளோட விருப்பம் இல்லாமல் மேரேஜ் பண்ணுறது எந்த தாய்க்காக இருந்தாலுமே அது ஏதோ ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. சரிடா இப்போ உங்கள் சைட் பார்க்கலாம். நீங்கள் வந்து அழுதுகிட்டே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் வர்றீங்க. வெளியில் வந்துட்டு ஓகே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்றான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இல்லை நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வருவீங்கன்னு நினச்சிட்டு இருக்கான். ட்ரெஸ்ஸை உள்ளே எடுத்துகிட்டு போயிருந்தேன். கடைசியில் பார்த்தா அப்போவுமே உள்ளே உட்காந்து அழுதுகிட்டே தான் இருக்கேன். உங்களுக்கு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அவன் இப்படி பண்ணிட்டு வந்து இப்போ திரும்பவும் அப்படி நல்லவமாக நடிச்சிட்ருக்கான்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கடா உண்மை தெரியாமல். அதனால தான் ரொம்ப நம்மளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ இந்த இடத்துல தான் நின்று எட்டியெல்லாம் பார்த்தா எப்படி நினச்சிட்டு போயிட்டுருந்தோம். பரவாயில்ல நம்மளை ரொம்ப நம்ம ஹர்ட் பண்ணி தான் அவள் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அளவுக்கு இல்லை, நம்மளை கம்பல்சரி லவ்வோடே கல்யாணம் பண்ணிப்பான்னு நினச்சா திரும்பவும் நினச்ச மாதிரி இப்படி வர்ற மாதிரி மேரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்குது. அதோட வெளியிலே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வெளியிலன்னா ரூம் லாக் ஆகிருக்கு, ரூம்குள்ளே பெட்டில் அவன் உட்காந்துருக்கான். நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே மாத்திரைக்கு போயிருக்கீங்க. ஆனால் அவனோட மைண்ட் செட் இவ வரலைன்னா அப்போ வந்தோன்னு நம்மளே மாற்றி விட வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நீங்களும் மாற்றவே இல்லை, ரொம்ப டைம் ஆகுது. இல்லை அந்த பிளாஸ்டிக் டோர் இருக்கும்ல அந்த மாதிரி தட்டிகிட்டே இருக்கா. நீங்கள் திறக்கவே இல்லை. இப்போது திறக்கிறியா உடைக்கவான்னு கேட்டுட்ருப்பான். கரெக்டாக குத்துற மாதிரி வச்சுட்டே தான் கேட்டுட்ருப்பான். நீங்கள் கதவை உடஞ்சிரும்ப்பா, அவன் எங்கள் அப்பா போட்ட கதவுன்னு சொல்லிட்டு நீங்கள் கதவை திறக்க அவன் நிற்கிற பொசிஷனை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகிடுது. என்னடா எப்படி நின்றுட்டுருக்கானே அப்படின்ற மாதிரி. ஆனால் அவனுக்கு வந்து பூச்சி பயந்துட்டா போல் அப்படின்ற மாதிரி கையை இறக்கிட்டு ஒன்றும் இல்லை வெளில வா அப்படின்ற மாதிரி பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வர சொல்கிறான். நான் ட்ரெஸ் சேஞ்ச் நீ சேஞ்ச் பண்ணதெல்லாம் போதும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இழுத்து அவனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்றதுக்காக டாப்பை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வரான். பண்ணோன்னா உங்களுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக இருக்குது, கை வச்சு தடுத்துக்கிறீங்க. ஆனால் சொல்லிட்டு இப்போ சேஞ்ச் பண்ணி விடுற கையை எடு, நீ பண்ணுறது எனக்கு டென்ஷனாக இருக்குது, பண்ணாத, உன் அப்பா அம்மாவை நினச்சிப்பாருன்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்படியே சொல்கிறானேன்னு வெக்ஸாகி அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. பார்க்கவே இல்லை, கீழே குமிஞ்சிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அவன் டாப்பை கழட்டி விட்டுட்டு
ப்ரேசியரோடு இருப்பீங்க. ஃபுல்லாக அவனே ப்ளவுஸையும் போட்டு விட்டுட்டு கீழே பாவாடை வந்து போட்டு விட்டுடுறான்டா. அந்த ஸ்கர்ட் போட்டு விட்டோன்னே ஆனால் அவனுக்கு எப்படி கட்டுறதுன்னு தெரியல. இப்படி எப்படின்னு மாற்றி மாற்றி கட்டிகிட்டு இருக்கான். ஆனால் அவங்களுக்கு சாரீனா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கட்டி கட்டி பழகியிருப்பீங்க நிறையா தடவை. இப்படி தான் கட்டணும்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு நீங்களே கட்ட ஆரம்பிச்சிட்றீங்க. கட்டணும்னு அப்பாடா எப்படியே கட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வேறு இந்த ட்ரெஸ்ஸில் தான் அவங்க கல்யாணம் பண்ணுவாங்கன்னாங்க. இது என்ன ட்ரெஸ்ஸுன்னே ஒன்றும் புரியலை. துணி மாதிரி இப்படி நீளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு மைண்ட் வைஸில் நினச்சிட்டு நின்றுட்டுருக்கேன். கரெக்டாக நீங்களும் சாரீ கட்டிட்டு வர்றீங்க. என்ன மேக்கப்லாம் போடல அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் அவங்களுக்கு. நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை எனக்கு நீ மேக்கப் போட்டு நீட்டாக உனக்கு பிடிச்சிருந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்கப் போட்டாலும் ஃபேஸ் ஹாப்பியாக இருக்காது. மனசை கொஞ்சமாவது சந்தோஷமாக இருந்து நம்ம பிடிச்சி மேரேஜ் பண்ணால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கும், ஃபேஸில் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதை கேட்டதுமே அவனுக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்குது. இப்படி சொல்கிறாளே அப்படின்ற மாதிரி. ஆனால் உண்மை தானே, மனசு பிடிச்சிருந்தா தான் முகத்தில் சிரிப்பு இருக்கும். ஃபேக்காக சிரித்தாலும் தெரிஞ்சிடும்ல. அதை சொல்லவும் இந்தளவுக்கு பேசவே மாட்டாங்கன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பரவாயில்ல மேக்கப் போடு, ஃபோட்டோவுக்கு நீ ஹாப்பியாக இருக்கியான்றதெல்லாம் தெரியாது, நீ பல்ல காட்டினாவே ஹாப்பியாக இருக்குன்னு அர்த்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் போடுன்னு சொல்லுவான். சொல்லிவிட்டு அந்த செயின்ஸ் எல்லாமே ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே கோல்டில் தான் வாங்குகிறாங்க. இன்னொன்று கொரியாவில் சில்வர் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ரிஃபேர் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறையா பொருட்களுமே எல்லாமே நல்ல குவாலிட்டியாக ரிச்சான பொருட்களாக கொண்டு வந்திருக்கான். உங்களுக்கு பார்த்ததுமே இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கா, உண்மையாகவே மாஃபியாவில் பெரிய இடமா இருக்கானோ, அதனால தான் இவ்வளோ அடிபட்டுச்சு போல், நீ லைஃப் எப்படி இருக்க போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஃபஸ்ட்டு அவனை பார்த்து பிடிச்சிருந்ததும் உங்களுக்கு அப்படி தெரியலை, எப்படி இருந்தாலும் சமாளிச்சுக்கலான்னு. ஆனால் இப்போ வந்து பிடிக்கல, ஒரு மாதிரி அவன் தொடும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த புழு விடுற மாதிரி ஒரு மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அது அவனுக்கு தெரிஞ்சுமே அவன் எதுவும் சொல்லாமல் அவன் பாட்டுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டதாக இருக்கட்டும், ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே போட்டு விட்டுறதா இருக்கட்டும், அழகாக கழுத்தில் 1 by 1 அப்படி மாட்டி விடும்போதெல்லாம் அவ்வளோ நேர்த்தி அவ்வளோ சூப்பராக பண்ணி விடுறான். பின்னாடி எந்த இதுவுமே ஆடாமல் கரெக்டாக செட் பண்ணி ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 இருக்கட்டும், இயரிங்கில் இருக்கட்டும், இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா அந்த மாதிரி க்யூட்டாக சூப்பராக பண்ணி விட்டுடுறான். முன்னாடியெல்லாம் மூடி விட்டு செம்மையாக பண்ணி விட்டுடுறான். ஆனால் உங்கள் முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்புங்கிறதே இல்லை. ஃபோட்டோக்கா நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், நீ வா ஃபோட்டோக்கு எப்படி போஸ் கொடுக்குறேன்னு பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அங்கே அதோட ஓகேன்னு சொல்லிட்டு வெளியில் நீங்கள் வந்துடுறீங்க. வெளில வரும்போது அவங்க ரூம் விட்டு வெளில வரும்போது உங்கள் அம்மா அப்பா ஞாபகம் வருது. நேராக அவங்க ரூமுக்கு போகிறீங்க. போனால் அவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு உங்களை பார்த்தோன்னா ஷாக்கு, என்னடா இப்போ தானே நைட் ட்ரெஸ்ஸில் இருந்தா, அதோட பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 ஹவர்ஸ்லாம் மாறிடுச்சு எல்லாமே அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி மேரேஜ் அங்கிள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் பாடி கார்ட்ஸோடு கூட்டிகிட்டு வர்றான். அப்போ அதுக்குள்ளே அவனோட அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க, பாட்டி தாத்தா எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததும் உங்களுக்கும் அவனுக்கும் மேரேஜ் நல்லபடியாக நடந்து முடியுது. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. மேரேஜுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டால் ஓகேன்னு சொல்லிடுறீங்க. மேரேஜ் முடிஞ்சுது. அன்றைக்கி நைட்டு வர்றீங்க. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ரூமில் இருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி நீங்கள் தான் இருக்கீங்க. கரெக்டாக வரும்போது டோர் லாக் பண்ணிக்கிறீங்க. லாக் பண்ணிவிட்டு அவன் டோர் நாக் பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போதே தான் பின்னாடி அவனும் வந்திருப்பான். உங்களுக்கு சுத்தமாக பிடிச்சிருந்துருக்காது. டோர் லாக் பண்ணுறீங்க. அவன் பின்னாடி வர்றான்றது தெரிஞ்சு லாக் பண்ணும்போதுமே முறைச்சிட்டே மூடிட்டுருக்கீங்க. அவன் லைட்டாக அப்படி தட்டி பார்த்துட்டு, நீ உள்ளே வந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொன்னதும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த அளவு ஹர்ட் பண்ணுறாள், இந்த அளவு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டால, நம்ம ரொம்ப சுத்தமாக அவளுக்கு பிடிக்காமத ஒரு லைஃப்பில் ரொம்ப தள்ளிட்டோமா, நம்ம கூட இல்லைனாலும் அவள் சந்தோஷமாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாத்தையுமே நமக்கு எடுத்து விட்டோமான்னு நினச்சிட்டு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான். அதே ஒரு மைண்ட் செட்லேயே ஏன் நம்ம இதை பண்ணோம், இருந்தாலும் ஓகே கொஞ்சம் நல்லா மாறிடுவா, நம்மளால் அவள் இல்லைன்னா இருக்க முடியாது, அவளை இன்னொருத்தங்க கூட பார்க்குற தெம்பு நமக்கு கிடையாது, நம்ம பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமில் போய் நல்லா படுத்து தூங்கிடுறான்.
அதே மாதிரி 1 வீக் போகுதுடா, நீங்கள் 1 வீக்கு ஒரு தடவை கூட அவனை பார்க்கவே இல்லை. நீங்கள் கீழே போவீங்க, சிமினுக்கு வந்து ஒரு சிஸ்டர், யங்கர் சிஸ்டர் இருப்பாங்க, அவங்க கூட வந்து பேசுவீங்க, சிரிச்சிட்ருப்பீங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும்தான், அதனால மற்றபடி யார்கிட்டே பேசி ரொம்ப அப்படி இந்த மாதிரி எதிர்க்க மாட்டீங்க. ஆனால் இங்கே வந்தோடனே அவனோட தங்கச்சி பார்த்து அவங்க கூட பேசவும் நல்ல கம்பேனியனாக இருக்காங்க. உங்கள் அம்மா அப்பா, அவனோட அம்மா அப்பா எல்லார் கூடயுமே பேசிப்பீங்க. அதேமாதிரி உங்களோட அம்மா அப்பாவுமே நீங்கள் ஒரு பொண்ணு, அதனால் என்ன அவங்கள மட்டும் அங்கே தனியாக விட்டு யார் என்ன சொன்னாங்கன்னா நம்ம கூட்டிகிட்டு வந்துக்குவோன்னு அவன் கூட்டிகிட்டு வந்துட்டான். அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஓகே, ஏதோ நமக்காக ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி தாட்டில் நீங்கள் இருக்கீங்க. அவனுமே உங்களோட அம்மா அப்பாவுக்குமே இங்கே கூட்டிகிட்டு வந்தது ஓகே. உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், டபுள் சந்தோஷம். ஓகே, நம்ம அண்ணன் பையன் வீட்டில் கொடுத்துருந்தா கூட இந்தளவுக்கு இருந்திருக்காது, ஆனால் சிமன் வந்து நம்மளை அந்தளவுக்கு பார்த்துக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட அவ்வளோ பார்த்து செய்வான். அதுக்கப்புறம் இப்போ மாஃபியா லீடராக வந்து சிமன் ஆகிட்டான். அது நான் ரொம்ப மேரேஜ் முடிஞ்சு இந்த வந்த 1 வீக்கில் வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்கவும் மாட்டான். வீட்டுக்கு வரும்போது உங்களோட ஹாப்பினஸ்ஸு தூரத்துலேருந்து பார்க்குறது, அவ்வளோதான். ஒரு 3 ஃப்ளோர் இருக்கும் வீட்டிலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் மோஸ்ட் ஆஃப் இருப்பீங்க. அங்கே இருந்தீங்கன்னா மேலே நின்று உங்களே பார்த்துட்ருப்பான். அது உங்களுக்கும் தெரியும். அவன் பார்க்குறான்னு தெரிஞ்சு கொஞ்சம் மறைஞ்சு உட்காந்துப்பீங்க. அதுவும் அவனுக்கு தெரியும், பார்க்குறது தெரிஞ்சு தான் மறைஞ்சு உட்காந்துட்ருக்கா அப்படின்றது. இப்படியே தாண்டா கொஞ்சம் நீங்கள் சில்லியாக சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயம் உங்களுக்காக பார்த்து பண்ண வீடு இல்லையா. அந்த நீங்கள் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீடு கொஞ்சம் தூசியாக இருந்திருக்கும். உனக்காக மட்டும்தான் அந்த வீடு கட்டியிருக்கான்னு இப்போ தான் கட்டினான்னு சொன்னதுமே உங்களுக்கு செம்ம ஷாக்கு, நமக்காக இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க தங்கச்சி பேசிகிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு பிடிக்குமாமே சின்ன வயசில் இது, அதனால தான் எங்கள் அண்ணா இது செஞ்சான் உங்களுக்கு. ஆமாம், இது 4 வருஷத்துக்கு முன்னாடியே இது சொல்லி ஆல்ரெடி செஞ்சு எங்கள் வீட்டில் அங்கே இருந்தது, இப்போ இங்கே கொண்டு வந்து ஃபிட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமே. ஒரு கபோர்ட் கூட, கபோர்டோட கலராக இருக்கட்டும், உங்களுக்கெல்லாம் அந்த ஹில் ஸ்டேஷன் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு தீமில் வந்து பண்ணியிருப்பான். அது எல்லாமே நிறைய விஷயங்கள் பார்க்கவும் ஓகே, நமக்காகன்னு கொஞ்சம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு பொண்ணு விஷயம் இல்லை, அந்த ரூம் விஷயம், அதை மட்டும் உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. ஓகே கேட்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உங்கள் அண்ணன்ட்டோட ஒரு வீடியோ வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, அந்த வீடியோ என்கிட்ட இருக்கே, இருங்க நான் காட்டுறேன் அப்படின்மா. சி, அந்த வீடியோவில் நீ வச்சுருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியுது நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க. பாவம், என் அண்ணனை பற்றி இப்படி தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, என் அண்ணன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு படன்னு ரொம்ப வெடிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்படியெல்லாம் என் அண்ணன் நினச்சிட்டு என்கிட்ட பேசணுன்னா என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு, என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்காளே அப்படின்ற. அண்ணன் தங்கச்சி தான் இப்படி தான் இருப்பாங்க போல், அடிச்சுக்கிட்டாலும் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் மற்றவங்க சொன்னால் கொஞ்சம் கோவம் வந்துடும் போல் தங்கச்சிக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. அப்போ தான் அந்த வீடியோ தயவு செஞ்சு இதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நடந்தது எல்லாமே சிசிடிவியில் வந்து சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆனது, மருந்து கொடுத்தது அது எல்லாமே. அதை பார்த்துட்டு தான் கார்ட்ஸுமே வந்திருப்பாங்க. போயிட்டு ரூம்லேயுமே கேமரா வந்திருக்கும், அது எல்லாத்தையும் போயிட்டு இன்ஜெக்ஷன் எடுத்திருப்பாங்க அந்த பொண்ணு. அதோட தான் கதவை தட்டவும் அந்த இன்ஜெக்ஷன் கீழே போட்டுகிட்டே ஓடி இருந்திருக்கும் அந்த பொண்ணு. பேக் சைடில் ஏறி குதிச்சுருந்துருக்கும், கிரவுண்ட் ஃப்ளோர் தான், அதனால் பேக் சைடில் ஏறி குதித்து ஓடின்னு ஜன்னல் வழியாக போய். அதையுமே அந்த பொண்ணையுமே அடுத்து பிடிச்சது, அது எல்லாத்தையுமே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே எல்லா வீடியோவும் காமிக்கும்போது தான் உங்களுக்கு மனசு கொஞ்சம் நார்மல் ஆகுது. அப்பாடான்னு சொல்லி அப்போ தான் ஏதோ ஒரு கவலை வந்து ஃபுல்லாக போன மாதிரி, இந்த உலகத்துலேயே நீங்கள் உயிரோடு இருக்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸாக வானத்தில் ஏதோ பறக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். ஓகே, தப்பு பண்ணலை அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கை அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஓகே, சிமன் வந்து நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் போல், நல்ல பையனாக தான் இருந்திருக்கா. ஓகே, இப்போ பார்க்கணும் போல் இருக்கே. 2 வீக்ஸ் ஆக போகுது, ஆனால் இது நாள் வரைக்கும் வரவே இல்லையே, கிட்டே வர மாட்டேன்றான் அப்படின்ற மாதிரி. ஆமாம், வந்தால் மட்டும் இப்போ நம்ம ஹாய் சிமின் எப்படி இருக்க நம்ம கேட்டுற போகிறோம்.
கழுவி கழுவி ஊற்றுறோம். அவன் வந்தாலே கதவை சாத்திக்கிறோம். அப்புறம் அவன் என்ன வந்தானாலே நம்ம எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து அவனை திட்டிக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் எப்படி பக்கத்துலேயே வருவோம் அப்படின்ற மாதிரி. அப்படி நம்ம என்ன திட்டினாலும் அவன் பக்கத்தில் வர்றான்னு, நம்ம என்னதான் திட்டினோன்னாலும் போடி விளைன்னு சொல்லிட்டு போகாமல் அவன் இருக்கிற ரிச்சுக்கும் அவன் இருக்கிற அழகுக்கும் அவனோட பொசிஷனுக்கும் அவன் திரும்ப திரும்ப தேடி நம்மளையே தான் வரானு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வைக்கப்பட்டுட்ருக்கீங்க. திரும்பி வந்து ரூமில் பார்க்கும்போது அச்சுமனோட சிஸ்டர் வந்து பார்க்கும்போது நீங்கள் ஷை ஆகிட்ருக்கீங்க. ஐயையோ இது என்ன கரும்புண்டான்னு நினச்சிட்டு அவன் போயிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திரும்ப வரும்போது, மேடம் உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க, என் அண்ணாவை நினச்சி கனா காணினதெல்லாம் போதும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சொல்லவும் சும்மா ரியா அப்படிலாம் சொல்லாது, எனக்கு ஷெய்யாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அடப்பாடுறா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மார்னிங் கூட எழுந்திரிக்கும் போது எங்கள் அண்ணனை கழுவி ஊற்றிட்டு அப்படி பண்ணியிருப்பான் இப்படி பண்ணியிருப்பான்னு என்னென்ன நினச்சிட்டு இருந்தீங்க. இப்போ உண்மை தெரிஞ்சதும் உங்களுக்கு இப்படி தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் டென்ஷனில் கதறா, நம்ம அண்ணாவை இப்படி நினச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. என்ன வந்தாலும் அப்படி இருக்கும்ல அந்த மாதிரி சொல்கிறா. அதோட இல்லை இனி உங்கள் அண்ணா வந்தால் நான் கொஞ்சம் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் தோணுதா அப்படின்னு. ஆமாம், என்ன வந்தால் என்னோடய ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னு. அடப்பாடுறா, இந்த பொண்ணுங்க மட்டும் டக்கு டக்குன்னு மாறிடுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிவிட்டு வெளியில் போகிறா. வெளில போகும்போதே சிம்மின் அப்போ தான் வந்திருப்பான். வந்துட்டு ஓடி போய் உங்கள் சிஸ்டர் வந்து சொல்கிறா, என்னமோ உன் ஒய்ஃப் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அந்த ரூமுக்கு போகிறாங்களா, நீனு போவியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு திரும்ப உங்ககிட்ட வந்து, அண்ணா ஏதோ உங்கள்கிட்ட ஸ்பெஷலாக பேசணுமா, நீங்கள் இந்த அவன் ரூமுக்கு போகிறான்னா நீங்களும் போவீங்களா அப்படின்னு சொல்கிறா. அப்படிங்கும், ஓ அப்படியா, என் ஹஸ்பண்ட் அப்படி சொன்னாரா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு குடுன்னு ஓடுறீங்க உங்கள் ரூமுக்குடா. அதோட அவ்வளோதான். நான் ஒன் ஷாட் வந்து இதோடு இங்கே முடிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி கொடுத்துருக்கேன்டா. உங்களுக்கும் வேணும் கொஞ்சம் ரொமான்ஸ் ஆட் பண்ணணும், சாஃப்ட் ஸ்டாண்டாக இன்னும் கொஞ்சம் இருக்கணும், இல்லை ஹாட் ஸ்டாண்டாக இருக்கணும், ஏதாச்சும் உங்களோட குவரிஸ் என்னவோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் போடுங்கடா. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அடுத்து கொஞ்சம் நான் இந்த கதையை கொண்டு போகிறேன். 2 ஷார்ட்டாக கூட போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. ஓகே, பாய்.